சிவாஜி ரசிகர்கள் இந்த படத்தை ஏற்கவில்லை. அதனால தான் படம் வெற்றியடையவில்லை. படத்தின் இறுதியில் நாகேஷ் கூறுவார், இவன் ஒருத்தன்தான் எந்த வேடம் போட்டாலும் பொருத்தமாய் இருப்பான் என்று. அது சத்திய வாக்கு. அன்று மக்களிடம் படம் எதிரொலிக்கவில்லை, ஆனால் இன்று பெரிதும் பாராட்டப்படுகிறது. எதிரொலி படத்துல சிவாஜி அவர்களும் கே பாலச்சந்தர் அவர்களும் முதன்முறை இணைந்தாங்க. சிவாஜி அவர்களின் நடிப்பு சிறப்பாக இருந்தும் படம் சிவாஜி படமாகவும் கேபியின் படமாகவும் இல்லாததால எதிர்பார்த்த வெற்றியை படம் பெறவில்லை. இயக்குனர் கே பாலச்சந்தரின் எதிரொலி திரைப்படம் கே பாலச்சந்தரின் திரை வரலாற்றில் முக்கியமான படைப்பு. ஏனென்றால் பெரிய நடிகரை வைத்து இயக்கி படத்தின் திரைக்கதையில் இனி சமரசம் செய்ய மாட்டேன் என்னும் அனுபவ பாடத்தை இந்த படத்தின் மூலம்தான் அதிகமாக பெற்றாரு. சிவாஜி அவர்கள் தான் செய்துவிட்ட தவறு தொடர்பான குற்ற உணர்ச்சி, மன தத்தளிப்பு, பதட்டம், அச்சம் போன்ற உணர்வுகளை படம் முழுவதுமே பிரமாதமாக வெளிப்படுத்தியிருப்பாரு. ஏறத்தாழ ஹிச்காக் பாணியின் சாயல்ல அருமையாகவும் சுவாரஸ்யமாகவும் அமைஞ்சிருந்தது எதிரொலி திரைப்படம். இன்று பார்த்தாலும் கூட விறுவிறுப்பிற்கு குறைவிருக்காது என்பது உத்தரவாதம். ஆனால் அந்த சமயத்துல பார்வையாளர்களிடம் எதிர்பார்த்த அளவிற்கான வெற்றியை பெற முடியாமல் போனதற்கு ஹீரோ பிம்பம் தான் காரணம். சிவாஜி அவர்கள் வழக்கறிஞராகவும் மனசாட்சிக்கு பயந்த ஒரு மனிதனாகவும் சந்தர்ப்பவசத்தால் திருடிவிட்டு அதை மறைக்க மேலும் மேலும் பொய்களை சொல்லி அந்த மாய வலையில் அகப்படுபவராக தன்னை முழுமையாக ஒப்படைத்ததை சிவாஜி அவர்கள் யாரென்றே தெரியாத ஒருவரால் கூட உணர முடியும். எழுத்தாளர் KVR ஆச்சாரியாவின் கதையை உரிமை வாங்கி திரைக்கதை வசனம் எழுதி இயக்குனாரு பாலச்சந்தர். இசை KV மகாதேவன். இந்த படத்துல ஒலிக்கவிஞர் PS லோக்நாத். பாலச்சந்தர் கதை வசனங்கள்ல கவனம் செலுத்தி நம்மை கட்டி போட்டாலும் பெரிய நடிகருக்கு படம் செய்கிறோமே என்று திரைக்கதையில் நிறைய சமரசம் செய்தது படம் பார்க்கையில் உணர முடியும். படத்தில் இவரது மனைவி KR விஜயா மிகுந்த மனசாட்சி கொண்ட ஒரு இல்லத்தரசி. மேஜர் சுந்தர்ராஜன் ஒரு டாக்ஸி டிரைவர். நாகேஷ் இவருடைய பள்ளி தோழர். படிப்பை தொடராததால ஹெட் கான்ஸ்டபிளாகவே நின்று விடுவார். இதில் நாகேஷுக்கு நகைச்சுவையுடன் கூடிய குணச்சித்திர வேடம். சிவாஜி அவர்களின் பள்ளி தோழரான VS ராகவனும் ஒரு அரசு வழக்கறிஞர். சிவாஜி அவர்களின் சக போட்டியாளர். தகுதி அடிப்படையில் சிவாஜி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிபதி பதவி உயர்வு இவருக்கு முதல்ல கிடைத்துவிடும். படத்துல பாலையாவின் காணாமல் போன பணப்பெட்டியை துப்பறியும் இன்ஸ்பெக்டராக OAK தேவர் தோன்றியிருப்பாரு. சிவாஜி அவர்களின் தம்பியான SSRம் ஒரு வழக்கறிஞரே. அண்ணன் கிட்ட மிகவும் பயபக்தி கொண்டவர். சிவாஜி அவர்களின் தங்கையான லக்ஷ்மி அண்ணன் மேல உயிரையே வச்சிருக்கும் தங்கை. அவருடைய காதலன் சிவகுமார். இவர்கள் காதலை ஏற்று மணமுடித்து தருவாரு சிவாஜி அவர்கள் KR விஜயா தம்பதிகள். சிவாஜி அவர்கள் 80,000 ரூபாய் பணத்தை கையாடல் செய்துவிட்டு அவஸ்தைப்படும் தருணத்துல பார்வையாளர் வயிற்றில் பய உருளையை நிஜமாக உருள விட்டுருப்பாரு. அந்த குற்றவாளியாகவே படம் பார்க்கும் பார்வையாளரை மாற்ற வேண்டும் அப்படின்னே நினைச்சாங்க. முடிவில் சிவாஜி அவர்களின் குழந்தை சொல்லும் முக்கியமான சாட்சி. அந்த கொலையை சிவாஜி அவர்கள் செய்யவில்லை. சிவாஜிக்கு நன்றி கடன் பட்ட ஒரு ஏழை பெண் தான் கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ருசுவாக்கப்பட்டு கடைசி நிமிஷத்துல அந்த தலைமறைவான அந்த பெண் விஜயலட்சுமி நாகேஷால பிடித்து வரப்பட்டு கோர்ட்ல நிறுத்தப்படுவாங்க. எதிரொலி திரைப்படத்துல KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த மற்றொரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் உங்க நல்ல மனசுக்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை LR ஈஸ்வரி அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. எதிரொலி படம் பற்றி இயக்குனர் K பாலச்சந்தரின் முக்கியமான இந்த பேட்டியை நினைவு கூற வேண்டும். சிவாஜி அவர்களை வைத்து எதிரொலி படத்தை இயக்குனீங்க. உங்களை திரையுலகில் அறிமுகப்படுத்திய MGRஐ வைத்து ஒரு படம் கூட இயக்கவில்லையே ஏன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு. MGR ஒரு இமயம். என்னோடு தோழமையோடு இருக்கிற கமல்ஹாசன், ரஜினிகாந்தை வைத்து கூட ஒரு கட்டத்துக்கு மேல நான் படம் இயக்கவில்லை. ரஜினியை கூட SP முத்துராமனையும் KS ரவிக்குமாரையும் வச்சுதான் இயக்க வைத்தேன். ரஜினியிடம் என்ன எதிர்பார்ப்பார்கள் என்று எனக்கு தெரியும். அதை முத்துராமன் செய்வதுதான் சரியாக இருக்கும். என்னிடம் மக்கள் எதிர்பார்ப்பது வேறு. நானும் ரஜினியும் சேர்ந்தால் அந்த எதிர்பார்ப்பு வேற மாதிரி ஆகிடும்.
அது படத்தை பாதிக்கும் அப்படின்றதை உணர்ந்துக்கிட்டேன். எதிரொலியை பொறுத்தவரை அந்த கதை சிவாஜி அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திரைக்கதையை ரொம்ப ரசிச்சாரு. கதையில சிவாஜி அவர்கள் ஒரு தவறு பண்ணிடுவாரு. அதற்காக குற்ற உணர்வில் படம் முழுக்க தவிக்கிறாரு. மனசாட்சியால் கடைசி வரை தொல்லைப்பட்டு கொண்டே இருப்பாரு. அப்போது சிவாஜி அவர்கள் பெரிய இமேஜ் இருக்கிற ஒரு ஹீரோ. அவரை போய் தப்பு பண்ணிட்டதா காட்டிட்டாரேன்னு என்னை குற்றம் சாட்டினார்கள். படம் சரியாகவும் போகவில்லை. ஆனால் மிகவும் ரசித்து எடுத்த திரைப்படம் அது. இப்போது பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். அதை ஒரு புது முகத்தை வைத்து எடுத்திருந்தா வெற்றி பெற்றிருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. அப்படி எடுத்திருந்தா அது பாலச்சந்தர் படமாகி இருக்கும். அது சிவாஜி படமாகிவிட்டது. அதிலிருந்து இமேஜ் ஒரு தடையாக அமைஞ்சிருச்சு. இமேஜ் இருக்கும் நடிகர்களை வைத்து படம் எடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்து விட்டேன் அப்படின்னு பாலச்சந்தர் பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.